கட்டின பூ வாடாமல் எப்படி வந்து வச்சிருக்கணும், அதில் என்ன போட்டு வச்சா வாடாமல் இருக்கும்ன்றத நான் ஒரு வீடியோவாக நான் வந்து ஷார்ட்ஸில் போட்டிருக்கேன். அதோட வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸில் நான் பூவை வச்சுட்டு இந்த மாதிரி ரோஜா அப்புறம் சாமந்தி இந்த மாதிரி பூவெல்லாம் ஒரு சின்ன கவரில் நான் கட்டி வச்சுடுவேன். ஸோ இந்த பூவெல்லாம் வாடாமல் இன்னும் எப்படி ஃப்ரெஷ்ஷாக வச்சிருக்குதுன்றத எந்த இடத்துல வச்சா ஃப்ரிட்ஜில் வந்து வாடாமல் இருக்குன்றத பார்க்கலாமா? பாருங்கள், இந்த மாதிரியாக எல்லா வீட்லையுமே ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு பால் வைக்கிற ட்ரே இருக்கும். இதில் எப்போவுமே வந்து பூவை வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டா கவர் போட்டு சாமந்தி ரோஜாலாம் கட்டி வச்சிடும். இந்த மாதிரி டிஃபன் பாக்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து பூ கட்டின பூவை வந்து மூடி வச்சிடும். இதுக்குன்னு இந்த டிஃபன் பாக்ஸை நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கேங்க. இந்த மாதிரி நீங்க வச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப சூப்பரா வாடாம இருக்கும். நான் இந்த பூ வந்து வச்சு 2 நாள் தான் ஆகுது. பாருங்க எவ்வளவு ஃப்ரெஷ்ஷா இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் கண்டிப்பா இந்த மாதிரி பூ வச்சு பாருங்க, ரொம்ப நல்லா இருக்கும். கமெண்ட்ல சொல்லுங்க வச்சு பார்த்துட்டு எவ்வளவு நாள் வந்ததுன்ட்டு. இந்த மாதிரி வீடியோ வேணும்னா என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கலாம். தேங்க்யூ.